Hi, this is our breakfast. Yogurt, mayonnaise, orange juice. இது வந்து புத்தாவோட கேஸுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இது லேல வந்து ஒரு மவுண்டெயினில் மேலே ஒரு லே பேலஸில் இருக்கிறோம் நாங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் லே சிட்டி. ओके अरे ले ली यार 3400 फीट हाइटல வந்து நாங்க இருக்கோம். जाओ जाओ இங்க இது பார்த்தா ஃபுல் வியூ, லேவோட வியூ ஃபுல்லா தெரியுது. फुल ले व्यू. இந்த இடத்துல வந்து நிற்கிறப்போ நமக்கே வந்து என்னமோ மாதிரி ஃபீல் ஆகுது. சம்திங் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரியானது யாருமே இல்லை. எந்த ஒரு மவுண்டைன், இங்கே இருக்கிற எந்த பிளான்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப மூச்சு வாங்குது. ஆக்சிஜன் லெவல் வந்து இங்கே ரொம்ப கம்மி. சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால இங்கே நிறைய ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது அந்த மாதிரியான பிளேஸ் தான். இட்ஸ் அ வெரி நைஸ் லொக்கேஷன். நீங்களே கூட வாங்க, வந்து பாருங்க. இதான் இப்போ நம்ம பார்க்குற ஹாட் ஸ்ப்ரிங். இந்த வாட்டர் தொடலாமா? பக்கத்தில் வர சொல்லுங்கள். ஆசிட் வாட்டர் இல்லையே. ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபியில் படிச்சிருக்கிறோம்ல, ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பாருங்கள், இவ்வளோ லே லடாக்கில் வந்து எவ்வளோ ரொம்ப கோல்டான பிளேஸ். இங்கே வந்து ஹாட் ஸ்ப்ரிங் எப்படி வந்துட்டுருக்குது, அவ்வளோ சூடாக தண்ணி. இது நம்ம எவ்வளோ கிட்டக்கு வந்து பார்த்துட்ருக்கோம். இது ஃபுல்லாக தண்ணி கொதிக்கிற தண்ணி வந்துட்டுருக்குது. ஏன்னா இதில் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கிறதுனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. ஆவியாக போகுதா? இது ஃபுல்லாகவே ஹாட் ஸ்ப்ரிங் தான். ஹாய், திஸ் இஸ் பூகா வேலி. இங்கே பார்க்குற இந்த வேலி வந்து ஜூன் ஜூலையில் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். இப்போ வந்து பனி வந்து அதிகமாக விழுகிறதுனால உங்களுக்கு அதோட லாஸ்ட் க்ரீன் தெரியலை. ஃபுல் வந்து இது வந்து ஸ்னோ கவர்டு மவுண்டெயின் ஆயிரும்.
இது எல்லாமே சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வந்து ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த இவ்வளோ குளிரில் வந்து நடுவில் வந்து ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. அதனால வந்து என்ன சொல்ல, எனக்கு இது உங்களுக்கு வந்து அந்த வார்மாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகமாக வந்து ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால தான் வருது. அதனால இங்கே இருக்கிற ராக் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சுண்ணாம்பி பொடிஞ்ச மாதிரி இருக்குது ஒயிட் கலரில். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பூகாவெளியில் இருக்கிற ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஃபுல்லாக லஷ் க்ரீன் கிராஸ் தான் இருக்குது. இது கட்டியில் நிறைய கீச்சடு. இந்த வாட்டருக்குள்ள தண்ணி விட்டோம்னா நம்ம மூட்டளவுக்கு வந்து தண்ணி உள்ளே இறங்கிடுவோம். ஸோ நம்ம இங்கே இருக்கிற மேட்லேயே தான் நம்ம நடந்து போக முடியும். ஸோ we can jump here. Nice location, no? ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இங்கே வந்து லேல உள்ள மேக்னெட்டிக் ஹில் ஏரியா. இதில் வந்து இங்கே இருக்கிற ராக் எல்லாமே வந்து ஃபெரஸ் ராக். அதனால வந்து இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். கார்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாமலே அதுவே போகும் அந்தளவுக்கு. அதனால வந்து पपी पपी अरे ऐसे क्यों? இது வந்து இந்த ஹோட்டலில் இருக்கிற ஆர்ட் கேலரி. இது எவ்வளோ ஆர்கிடெக்சரல் ஒர்க்கு, எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள்.